हर नम पार्वतीपदये हर हर महादेवा वंदे सुगवनाधीशं वंदे स्वर्णाम्बिकां गुहं தேனுதீர்த்தம் அகம் வந்தே வேத விருட்சஞ்ச பிற்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான நமது சேலம் மாநகரிலே வீற்றிருக்கக்கூடிய அருள் தரும் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை அருள்மிகு சுகவனேஸ்வர சுவாமியினுடைய வைகாசி விசாக பெருவிழாவானது கடந்த 1ஆம் தேதி அன்று துவங்கப்பெற்று சிறப்பான முறையிலே தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளிலே எம்பெருமான் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த விசாகத்தினுடைய பெருவிழானுடைய சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா என்று சொல்லக்கூடிய திருத்தேர் உலாவானது நாளைய தினம் சரியாக நமது ராஜகமதி பெருமானுடைய அனுகிரகத்தோடு காலை 9:30 மணிக்கு திருத்தேர் பவனியானது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக நமது திருக்கோவிலிருந்து சரியாக காலை 6:30 மணி அளவிலே எம்பெருமான் சுகவனேஸ்வரம் சொர்ணாம்பிகை அம்மன் பஞ்சமூர்த்திகளும் திருக்கோவிலிருந்து புறப்பாடு செய்விக்கப்பட்டு சங்கமணி துவனம் என்னும் தாளங்கள் முழங்க எம்பெருமான் திருத்தேருக்கு வந்து எம்பெருமானுக்கு பூஜைகள் நடைபெற்று 7:30 மணிக்குள்ளாக திருத்தேருக்கு எழுந்தருளி சரியாக 9:30 மணிக்கு மேலே திருத்தேர் உலாவானது நடைபெற உள்ளது. இந்த தேர் திருவிழாவிலே இந்த தேரிலே 33 கோடி தேவர்களும் அதிலே சிற்பங்களாக இருக்கப்பட்டு அவர்களுக்கும் பூஜைகள் செய்விக்கப்பட்டு நாளை தினம் இந்த அனைத்து தேவர்களும் எம்பெருமானை சுமந்து செல்ல அதனை நாம் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய பெரும் பாக்கியமானது நாளை தினம் நமக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது. ஆகவே அனைத்து பக்தர்களும் திரளாக வந்திருந்து எம்பெருமானையும் 33 கோடி தேவர்கள் அடங்கிய திருத்தேரையும் வடம் பிடித்து இழுத்து எம்பெருமானுடைய பரிபூர்ண திருவருளுக்கு பாத்திரமாறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோடி தேவர்களும் அடங்கிய அந்த திருத்தேரிலே எம்பெருமான் எழுந்தருளச் செய்து நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய திருத்தேர் பவனியிலே அனைத்து பக்த மையன்களும் கலந்து கொண்டு நாம் மனதிலே நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நாளைய தினம் நடைபெறும். அதன் பலன் என்னவென்றால் 12 கும்பாபிஷேகம் தரிசனம் செய்வித்தால் என்ன பலனோ அந்த பலனானது ஒரு திருத்தேரை தரிசனம் செய்விக்கும் பொழுது கிடைக்கப்பெறும். அந்த திருத்தேரை வடம் பிடிக்கும் பொழுது நம் மனதிலே உள்ள அனைத்து அழுக்குகளும் நீங்கப்பெற்று எம்பெருமானுடைய பரிபூர்ண திருவருள் மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஆகவே அனைத்து பக்த மீனனும் திரளாக வந்திருந்து சுகவனேஸ்வர சுவாமியுடைய திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து எல்லா விதமான சௌபாக்கியங்களும் பெறுமாறு பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.